இந்த மாதிரி வந்து என்ன கவனிங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம அப்படி ஒருபோதும் கேட்டது கிடையாது, யார்கிட்டையுமே கேட்டது கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியில் யாரையாவது சொல்லுங்க, நாங்கள் ஏன் இன்னொருத்தன்ட்ட போய் கையேந்தணும்? யூடியூப் நிறையா கொடுக்குது, அதில் எங்கள் செலவு போக நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், முறையாக கட்டுறோம், எவ்வளோ வருதோ அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறோம். அப்போ நாங்கள் ஏன் போய் ஒருத்தட்ட போய் தேவையில்லாமல் கையேந்தணுங்கிறேன். அதுவும் யோகி பாபு மாதிரி ஆளுகள்கிட்ட போய் என் கையேந்தணும். இவர் உடனே வந்து பணம் வாங்கிட்டாங்க, எங்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறாங்க. அவர் கூட ஒரு ஹீரோ உட்காந்துறான், அவர் பேரை சொல்ல மாட்டாரா, அவரும் சொன்னாரா எங்கிட்ட பணம் கேட்டு மிரட்டாடா பாவிக்கல. நீ கடவுளை நம்புறவன் தானே, நீ வா சாமிகிட்ட போய், நீ நம்புற கடவுள்கிட்டே நானும் வர்றேன், அங்கே சத்தியம் பண்ணுவேன், என்கிட்ட பணம் கேட்டாங்கன்னு நீ சத்தியம் பண்ணிட்டு வந்துரு. அதைத்தான் நம்ம கேட்குறோம். இது ஒரே தீர்வு அதுதான். இந்த குழந்தை மேல சத்தியம் சொல்றீங்க சார், அது கொஞ்சம் மக்கள் மத்தியில கொஞ்சம் எதிர்பார்த்து இல்லை தப்பு இல்லையாங்கிறேன். நான் என் பிள்ளையும் தானே கூப்பிட்டு வரேங்கிறேன், உன் பிள்ளைய மட்டும் கூப்பிட்டு நான் சொல்லலையே. உன் பிள்ளைக்கு இருக்கிற மரியாதை தானே என் பிள்ளைக்கு இருக்கு, நான் வச்சிருக்கேன். நான் என்ன சொல்றேன், நீ சாமியை கூட ஏமாத்துறாள், நீ முருகன் படத்தை வச்சு சத்தியமா எனக்கு போன் பண்ணான்னு சொல்லிட்டு போயிடுவேன். புள்ள மேல செய்தியே நீ, அதுக்கு தான் கூப்பிட்டுவான்னு சொல்லு. இப்போ அதுக்கப்புறம் உங்ககிட்ட யோகி பாபு பேசினாரா சார் இது குறித்து? இல்லை, அவர் ஃபோன் அடிக்கிறார், நாம எதுக்கு அதை எடுக்கணும்? இப்போ அந்த ஃபோனை எடுத்துட்டு டக்குன்னு பாருங்க, நான் பேசினேன், என்கிட்ட பணம் கேட்டாங்கன்னு சொல்றது. உனக்கும் எனக்கும் பொதுவான ஒரு ஆளோட வா பேசுவோம், நீ அங்கே மன்னிப்புகள், ஆனால் பொது வெளியில் நீ சொல்லணும். இவ்வளோ காலமாக பேசிட்டு இருந்தானுங்க, நம்ம கண்டுக்கவே இல்லை, இதை நான் இங்கே உடக்கிட்டு போகுதுன்னு விட்டுட்டோம். ஆனால் இன்னைக்கு ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, பேசுகிறான் விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டு அஜித்தை காலி பண்ணுறோமா? அஜித்தை காலி பண்ண முடியுமா? அஜித் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காரு, எங்கே இருக்காரு, விஜய் எங்கே இருக்காரு, என்ன பைத்தியக்காரத்தனம் இது? இதை ஒரு பத்திரிகைக்காரன் சொல்கிறான், அடிப்படை அறிவே இல்லாத ஒரு பத்திரிகைக்காரன் சொல்கிறாங்க. ஒரு முதல்ல அனலைஸ் பண்ணி, விஜய் வந்து எங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து அஜித்தை ஒழிச்சிட முடியுமாங்கிறது ஒரு பேசிக் அனலைஸ் தானே, முடியுமா இது? அப்புறம் என்ன இதுக்கு பேசுகிறாங்க? இவனுங்களுக்கு தான் நம்ம வளர்ச்சியை பார்த்துக்கோம் வருது. ஐயோ வளர்ந்துட்டானுங்க, துபாய் போகிறான், இவனை பார்க்க ஒரு 700 பேர் வர்றாங்க, அவங்களோட ஒரு மீட்டிங் நடக்குது, ஐயோன்னு எறிகிறான். அது தாங்க முடியாமல் இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அதுக்காக வந்து நம்ம வேலையை விட்டுற முடியுமா? நம்ம செய்கிற வேலையை நிறுத்திட முடியுமா? நம்ம பாட்டு நம்ம போயிட்டே இருப்போம், திட்டுறவன் திட்டு. இவ்வளோ காலமாக அப்படி தானே பார்த்துட்டு இருந்தோம். மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைபேச்சு அந்தன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். இன்னைக்கான டேல வந்து சோசியல் மீடியா ரொம்ப அதிகம் பேசும் பொருளாக இருக்குது 3 விஷயம் தான் சார். ஒன்று வந்து இந்த மலையாள சினிமாவில் இருக்க இந்த பாலியல் வழக்குகள் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குல்ல சார், அது குறித்து போயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து இந்த கோட் சம்பந்தமான செய்திகள் வந்து போயிட்டு இருக்கு. மூன்றாவதா என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வலைபேச்சு வர்சஸ் யோகி பாபு, இந்த பிரச்சனை வந்து அதிகமாக பேசுகிறாங்க. என்ன நடந்தது சார் இந்த பிரச்சனையில்? இல்லை, அவர் ரீசெண்டாக ஒரு சேனலில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் நம்மை குறித்து பேசிக்கிறார். ஆக்சுவலாக அவர் வலைபேச்சுன்னு சொல்லலை, ஆனால் அவர் சொல்கிற தொனி, அவர் சொன்ன அடையாளங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தான் சொல்கிறாருன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறின பிறகு நாம் தொடர்ந்து அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். இப்பயும் அவர் நான் வலைபேச்சை சொல்லலைன்னு சொல்லலை, அவர் உறுதியாக இருக்கார், வலைபேச்சு தான்னு உறுதியாக இருக்கார். அப்போ நம்ம சில விளக்கங்களை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு நாள் நாம் சொல்லாத வைத்திருந்த சில விஷயத்தை பிஸ்மி சொல்கிறார். ஏன்னா அவர்கிட்ட அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அது எவ்வளோ ஃபேக்குங்கிறதே நமக்கு இப்போ தான் புரியுது. அஜித் வந்து அவர் நல்லா தான் ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இவர் அஜித் மீது ஒரு கோபத்தில், அதாவது வலிமை படத்துலேருந்து நம்மளை தூக்குனதுக்கு காரணம் அஜித் தான் நினச்சிட்டாரு போல இருக்கு. அல்லது அஜித்தே சொல்லி தூக்க சொல்லியிருப்பார், என்னன்னு தெரில, அது என்ன நடந்ததுன்னு தெரில. அதுக்காக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அஜித் என்ன டோன்ட் டச்சுன்னு சொல்லிட்டாருன்னு இவர் ஒரு பொய்யை சொல்லி, அந்த பொய்யை உண்மைன்னு நினச்சி பிஸ்மி சொல்லி, அது இத்தனை வருஷம் அது பெரிய வைரலாக ஓடிட்டு இருந்திருக்கு, 4 வருஷமாக. இப்போ தான் வந்து தெரியுது, அந்த ஃபோட்டோ வெளியில் வந்த பிறகு, அடடா யோகி பாபு நல்லா தான் அஜித் வச்சுருந்துருக்கிறாரு, இந்த ஆளு தான் ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸில் தப்பாக போட்டு கொடுத்துட்டாருங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் ஒரு நடிகன் சொல்வதை நம்ம வந்து எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அவரே சம்மந்தப்பட்ட விக்டிமே சொல்லும் பொழுது அதை எப்படி நம்ம சொல்லாமல் இருக்க முடியும்? ஆனால் அந்த நேரத்துலையும் கூட நம்ம அஜித்தை சொல்ல வேண்டாம், இன்னொரு நடிகர்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு தான் நாம் சொல்கிறோம், அஜித்தை தான் நீ சொன்னங்கிறத நம்ம சொல்கிறோம். சரி, அதை விட்டுருங்க. அவர் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி வந்து என்னை கவனிங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அப்படி ஒருபோதும் கேட்டது கிடையாது, யார்கிட்டையுமே கேட்டது கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியில் யாரையாவது சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நம்ம உடனே கிளம்பி ஊருக்கு போயிடும், இந்த வேலையை விட்டு போயிடும். இந்த குடம்பாக்கத்தில் யாரையாவது சொல்லுங்கள்.
இந்த மாதிரி எங்கள்கிட்ட அவங்க பணம் கேட்டாங்கன்னு சொல்ல நமக்கு யார்ட்டையுமே அப்படி கேட்கல, கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா யூடியூப் நல்லா தருது, எங்களுடைய உழைப்பு இருக்குது. தினமும் வந்து இந்த செய்திகளை சேகரிப்பதற்கு 5 செய்தி சொன்னால் 5ம் புதுசாக இருக்கணும்னு அதுக்காக நாங்கள் ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் சொல்கிற செய்தி தான் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து எல்லா யூடியூப் சேனலும் கேரி அவுட் பண்ணுறாங்க. அப்போ அந்த தகவலை நாங்கள் எவ்வளவு போராடி வாங்குவோம், அப்போ அதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவோம், எத்தனை பேரை மீட் பண்ணுவோம், எவ்வளவு அன்பாக பேசுவோம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குல்ல, இத்தனை வருட இப்போ எங்களுடைய அனுபவம் இருக்குல்ல. அப்போ நாங்கள் அதை வந்து சொல்லி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்லாம் சொல்லாமல் இன்றைக்கி 5.5 லட்சம் பேரை கொண்டு வந்திருக்கோம்னா எங்கள் உழைப்பு இருக்குது. நாங்கள் ஏன் இன்னொருத்தன்ட்ட போய் கையேந்தணும்? யூடியூப் நிறையா கொடுக்குது, அதில் எங்கள் செலவு போக நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், முறையாக கட்டுறோம், எவ்வளோ வருதோ அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறோம். அப்போ நாங்கள் ஏன் போய் ஒருத்தட்ட போய் தேவையில்லாமல் கையேந்தணுங்கிறேன்னா, அதுவும் யோகி பாபு மாதிரி ஆளுகள்கிட்ட போய் என் கையேந்தணும். எவ்வளோ பெரிய நடிகர்கள் இங்கே இருக்காங்க, கேட்க மாட்டோமா? நாங்கள் கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா? முதல்ல அதுக்கு வாங்க. இப்போ நான் ஒரு ரஜினிக்கோ கமலுக்கோ விஜய்க்கோ அஜித்துக்கோ ஃபோன் பண்ணி, சார் ஒரு எமர்ஜென்சி வீட்டில் அப்படி பர்சனலாக ஒரு பிரச்சனை, நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்களா? நாங்கள் அந்த கண்ணியத்தைக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இங்கே பல பேர் உட்காந்து ஏடா கூடமாக பேசுகிறானுங்க. ஒருத்தன் பேசுகிறான், விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டு அஜித்தை காலி பண்ணுறோமா? அஜித்தை காலி பண்ண முடியுமா? அஜித் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார், எங்கே இருக்கார்? விஜய் எங்கே இருக்கார்? அல்லது விஜய்க்கு அஜித்துக்கு இதான் வேலையா? ஒவ்வொருத்தன்ட்டே காசு கொடுத்து அவரை காலி பண்ணுன்னு. அவர் லைஃபு அவருக்கு, இவர் லைஃபு இவருக்கு. இவர் தான் அரசியலுக்கு போயிட்டார். இவருக்கு அஜித்துக்கு என்ன சம்மந்தம்? இப்போ அப்படி இருந்தால் கூட தொழிலில் ஒரு போட்டி இருக்கும். இவரை விட இவர் அதிகமாக ஒரு 100 போஸ்டர் ஒட்டும்பார், இவரை விட இவர் அதிகமாக ஒரு 50 ஸ்டில்ல வெளியிடும்பார். இதுதான் போட்டி. இதில் வந்து ஒருத்தன்ட்ட காசு கொடுத்தீங்க அவனை திட்டுன்னா உடனே அவர் வளர்ந்துடுவாரா? இவர் இறங்கிடுவாரா? என்ன பைத்தியக்காரத்தனம் இது! இதை ஒரு பத்திரிகைக்காரன் சொல்கிறான். இந்த அடிப்படை அறிவே இல்லாத ஒரு பத்திரிகைக்காரன் சொல்கிறாங்க. ஒரு முதல்ல அனலைஸ் பண்ணு. விஜய் வந்து எங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து அஜித்தை ஒழிச்சிட முடியுமாங்கிறது ஒரு பேசிக் அனலைஸ் தானே. முடியுமா இது? அப்புறம் என்ன இதுக்கு பேசுகிறான்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, இவனுங்க பேசுகிறத கேட்கும்போது ஒரு பக்கம் நமக்கு எரிச்சல் வருது. இவ்வளோ காலமாக பேசிகிட்டு இருந்தானுங்க, நம்ம கண்டுக்கவே இல்லை, ஏதோ நான் இங்கே உடக்கிட்டு போகுதுன்னு விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, அறிவோடு பேசுங்கடா. உங்களுக்கு 500 1000 கிடைக்குதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசாத, அறிவோட பேசு. நாளைக்கு கேள்வி கேட்பான்ல, ஏன்டா இவன்கிட்ட காசு கொடுத்தா இவன் அஜித்தை ஒழிச்சிருவானான்னு கேட்பான்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இவன் பேசணும்ல. அதை நான் சொல்கிறேன். சரி, யோகி பாபு மேட்டருக்கு வருவோம். இப்போ இவர் பேசின பிறகு நாம் வந்து ஏன் பேசினார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். ஏன் பேசினார்? நாம் தொடர்ந்து யோகி பாபு இந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணுகிற எல்லா அட்ராசிட்டியும் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதே நேரத்தில் யோகி பாபுவை பாராட்டுவதற்கான விஷயங்கள் வரும்போது அதையும் பண்ணுறோம். ஒரேடியாக நம்ம வந்து செஞ்சோம்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம பல முறை இந்த மாதிரி பல பேர், ஏங்க ரஜினியை நாங்கள் விமர்சிக்காததா, விஜயை விமர்சிக்காததா, அஜித்தை விமர்சிக்காததா போய் பாருங்கள். இன்றைக்கி விஜய் சொம்புன்னு பல பேர் சொல்கிறானே, இதே விஜயை நாங்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கோம், எடுத்துக்காட்டுமா? எவ்வளவோ. இப்போ ரீசண்டாக விஜயை வந்து பிஸ்மி நிறையா பேசுகிறாரு நம்மளை பற்றி. சரி, அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னார் ஒருத்தட்ட. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த அளவுக்கு விமர்சனமும் பண்ணுறான், பாராட்டவும் செய்கிறோம். அதுதானே எப்போவுமே செய்யணும். அதை நாங்கள் தெளிவாக செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி தான் யோகி பாபுன்னு நம்ம சொன்னோம். இவர் உடனே வந்து பணம் வாங்கிட்டாங்க, எங்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறாங்க. அவர் கூட ஒரு ஹீரோ உட்காந்துறான், அவர் பேரை அவர் சொல்ல மாட்டாரா, அவரும் சொன்னாராம் எங்கிட்ட பணம் கேட்டு மிரட்டினாங்க. அட பாவிங்கள, நீ கடவுளை நம்புகிறவன் தானே, நீ வா சாமிகிட்ட போவோம், நீ நம்புகிற கடவுள்கிட்டே நானும் வர்றேன், அங்கே சத்தியம் பண்ணுவேன், என்கிட்ட பணம் கேட்டாங்கன்னு நீ சத்தியம் பண்ணிட்டு வந்துரு. அதை தான் நம்ம கேட்குறோம். இது ஒரே தீர்வு அதுதான். இல்லைன்னா நான் உங்களை சொல்லலைன்னு சொல்லு. இது 2 தான் தீர்வு. இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. இது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ வலைபேச்சு பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் சார். இப்போ ஏன்னா நீங்கள் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, நடிகர்கள் வந்து நடிகர்களாக பாருங்கள், அவரை வந்து ஒரு பெரிய கடவுளை வச்சு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் இப்படி இருந்த ஒரு வலைபேச்சு மேலே நிறைய எதிர்ப்புகள் வந்து இப்போ அதிகமாக வருது. ஒருவேளை கார்னர் செய்யப்படுறாங்களா வலைபேச்சு? கார்னர்லாம் செய்ய முடியாதுங்க. கார்னர் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா இப்போ நிறைய எதிர்ப்புகள் வந்து அதிகமாக சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்துலேருந்தே எதிர்ப்பு இருக்குது. இந்த உழைக்காத ஒரு கூட்டம் இருக்குல்ல, இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, நம்ம சொல்கிற செய்தியை தான் உட்காந்து 10 சேனலில் பேசிட்டு காசு வாங்கிட்டு போயிடுவான். இவன் உழைக்கவே மாட்டான். இவன் ஒரு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி, சார் ஷூட்டிங் போனீங்களே அங்கே என்ன நடந்தது அப்படின்லாம் கேட்க மாட்டான். வலைப்பேச்சு என்ன சொல்லுதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். சாயங்காலம் வலைப்பேச்சில் செய்தி வந்தோடனே முன்ன 4 வரி பின்ன 4 வரி ஒட்டி இவன் என்னமோ புதுசாக அந்த கம்பெனியில் பேசின மாதிரி சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவான்.
அந்த யூடியூப் சேனல்லேருந்து. இதை தான் பண்ணுறானுங்களே தவிர இவனுங்களுக்கு தான் கோவம் வருது. இந்த மாதிரி ஆளுங்க இங்கே இருக்கானுங்களே, இவனுங்களுக்கு தான் நம்ம வளர்ச்சியை பார்த்து கோவம் வருது. ஐயோ வளர்ந்துட்டானுங்க, துபாய் போகிறான், இவனை பார்க்க உங்க 700 பேர் வர்றாங்க, அவங்களோட ஒரு மீட்டிங் நடக்குது, ஐயோன்னு எறிகிறான். அது தாங்க முடியாமல் இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு கல் எடுத்து அடிக்கிறாங்க. அதுக்காக வந்து நம்ம வேலையை விட்டுற முடியுமா? நம்ம செய்கிற வேலையை நிறுத்திட முடியுமா? நம்ம பாட்டு நம்ம போயிட்டே இருப்போம், திட்டுறவன் திட்டு. இவ்வளோ காலமாக அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் எழுத வந்த காலத்துலேருந்து இது நடக்குது. நான் வந்து வெப்சைட்டில் எழுதும்போது ஒரு நாளைக்கு 5 செய்தி முத்து அழகாக எழுதுவேன். இண்டஸ்ட்ரி மொத்தமும் படிக்கும். இவனுங்க வந்து ப்ரெஸ் ரிலீஸை போடுவானுங்க, ஏன் சைட்டுக்கும் வந்து முன்னுரிமை இல்லையன்னு புலம்புவான். அப்பவும் இதே குற்றச்சாட்டை வச்சானுங்க, இவங்க வந்து நடிகர்களை மிரட்டுறாங்க அப்படிம்பானுங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் வளர்ந்து யூடியூபுக்கு வந்த பிறகு அதே குற்றச்சாட்டோட ஓடி வர்றானுங்க. நான் என்ன சொல்கிறேன், இதே இண்டஸ்ட்ரி தானடா, இதே யூடியூப்பு, நீ போனாலும் காசு கொடுக்குறான், நான் போனாலும் காசு கொடுக்குறான், உழைச்சிக்கோ. என்னை திட்டுற நேரத்தில் உட்காந்து நீ 4 கம்பெனியில் பேசி புதுசாக 4 செய்திகளை போடு, உன்னை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும், நீ வளரு. ஏன் பின்னாடி ஓடி வர்றேங்கிறான். ஆனால் இந்த குழந்தை மேலே சத்தியம் சொல்கிறீங்க சார், அது கொஞ்சம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் எதிர்ப்பாக இருக்குமே. இல்லை தப்பு இல்லையேங்கிறேன், நான் என் பிள்ளையும் தானே கூப்பிட்டு வரேங்கிறேன். உன் பிள்ளைய மட்டும் கூப்பிட்டு நான் சொல்லலையே. உன் பிள்ளைக்கு இருக்கிற மரியாதை தானே என் பிள்ளைக்கு இருக்கு, நான் வச்சுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், நீ சாமியை கூட ஏமாத்துறாள். நீ முருகன் படத்தை வச்சு சத்தியமாக எனக்கு ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு போயிடுவேன், புள்ள மேலே செய்தியா நீ, அதுக்கு தான் கூப்பிட்டுவான்னு சொல்கிறேன். ரைட்டா? அதனால் இது வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. ஆனால் யோகி பாபுக்கு தெரியும், மனசாட்சிப்படி நிஜமாக கடவுளை நம்புகிற ஒரு மனுஷனாக இருந்தால் ஐயையோ நம்ம தப்பாக சொல்லிட்டோமே அப்படின்னு ஒரு வீடியோ போடணும். நான் அவங்கள சொல்லலை அப்படின்னு போட்டால் பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ அதுக்கப்புறம் உங்ககிட்ட யோகி பாபு பேசினாரா சார் இது குறித்து? இல்லை, அவர் ஃபோன் அடிக்கிறார், நாம் எதுக்கு அதை எடுக்கணும்? இப்போ அந்த ஃபோனை எடுத்துட்டு டக்குன்னு பாருங்கள், நான் பேசினேன், என்கிட்ட பணம் கேட்டாங்கன்னு சொல்கிறதுக்கா? இப்போ நாம் பேசுகிறதையே முன்ன பின்ன கட் பண்ணி ஒரு ஆடியோவை ரெடி பண்ணி போடலாம்ல. அப்போ நீ 3ஆவதாக ஒரு ஆளை ரெடி பண்ணு, உனக்கும் எனக்கும் பொதுவான ஒரு ஆளோட வா, பேசுவோம். நீ அங்கே மன்னிப்புகள், ஆனால் பொதுவெளியில் நீ சொல்லணும், நான் அவங்கள சொல்லலை அப்படின்னு நீ சொல்லணும். அப்போ தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் வந்து அஜித் பற்றி பேசுறது தான் ரொம்பவே பெருசாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, எங்களுக்கு தெரியாது இல்லை, இவர் சொன்னது தானே சொல்கிறாரு. அவர் விஸ்மிக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. என்ன வந்து என்ன காரணத்தினால சொல்கிறாருன்னா, வலிமையிலேருந்து இவரை தூக்கிட்டாங்க. ஒரு 2-3 நாள் ஏதோ ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அஜித்து என்ன டென்ஷன்னு தெரில, இவர் அனுப்புங்கன்னு சொன்னாரா அல்லது கம்பெனியை அவர் அனுப்பிச்சிச்சான்னு தெரில, இவர் அஜித் மீது ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. அப்போ அவர் பொது வெளியில் சொல்கிறாரு, அதைத்தானே இன்னைக்கு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் தானே நமக்கு தெரியுது, அடடா அஜித் வந்து இவரை உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறாரு, நல்ல மாதிரி தான் நடந்திருக்கிறாரு, அப்புறம் ஏன் இருந்தாலும் பொய் சொன்னாருங்கிறது நமக்கு இப்போ தானே தெரியுது. ஒரு பொய்யை வந்து மறுக்க முடியும் சார், நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொய்யை வந்து ரொம்ப நாளுக்கு வந்து மறைச்சி வைக்க முடியாது. என்றைக்குமா இருந்தாலுமே இந்த விஷயம் வந்து வெளியே தெரிய தான் போகுது. யார் குற்றவாளின்றது மக்களே புரிஞ்சுப்பாங்க.